தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். ஊடகவியலாளர் படுகொலைக்கு நீதி கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஊடகவியலாளர்கள் போராட்டம். நாட்டில் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரிப்பு. மலேசியாவில் உள்ள ரோஹிங்கியா அகதிகளை மீளவும் நாட்டுக்கு அழைக்க மியான்மர் ஒப்புதல். கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஜிங்கியா ரஹானே அறிவிப்பு. உள்நாட்டு செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஊடகவியலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இன்று முற்பகலில் முன்னெடுக்கப்பட்டது. பகுசன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகலில் ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் இடம்பெற்றது. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 84,724ஆக அதிகரித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,350ஆக பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை கம்பகா மாவட்டத்தில் இருந்து 17,971 நோயாளிகளும், கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 16,814 நோயாளிகளும், கண்டி மாவட்டத்தில் இருந்து 5,873 நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44,829ஆக கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். மலேசியாவில் தஞ்சமடைந்துள்ள 5,000 ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் திரும்ப நாட்டுக்கு அழைக்க உள்ளதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் உள்ளூர் மக்களுக்கும் ரோஹிங்கியா அகதிகளுக்கும் இடையே சமீப காலமாக பதட்டம் நிலவி வரும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் பேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம், மியான்மருடன் மலேசியா வைத்துள்ள நல்லுறவு காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தை சாத்தியமானதாக குறிப்பிட்டார். இதேவேளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்படவுள்ள 5,000 அகதிகளை அடையாளம் காணும் பொறுப்பு தனது அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மலேசியா உள்துறை அமைச்சர் சைபுதீன் நசுஷன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். இந்திய அணி வீரர் அஜிங்கியா ரஹானே அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவை சேர்ந்த அஜிங்கியா ரஹானே 2011ஆம் ஆண்டில் இங்கிலாந்திற்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் விளையாடியதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். ஒரு நாள் தொடர், டெஸ்ட், T20 ஆகிய 3 வகையான போட்டிகளிலும் இந்திய அணிக்கு தலைமை தாங்கியுள்ளார். 85 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 26 அரை சதம், 12 சதம் உட்பட 5,077 ஓட்டங்கள் குவித்துள்ளார். IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்காக விளையாடியுள்ளார். இந்த நிலையில் சர்வதேச மற்றும் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறுவதாக அஜிங்கியா ரஹானே அறிவித்துள்ளார். இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன.
வணக்கம்.